நடிகர் விஜய் அடுத்தடுத்து வெற்றி படங்கள், 100 கோடியை தாண்டிய வியாபாரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்று தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வெற்றிகளுக்கு எல்லாம் அடித்தளம் அமைத்த அவரது முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளிவந்து இன்றுடன் 26 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 26 ஆண்டுகளில் 62 திரைப்படங்களில் நடித்திருக்கும் விஜயின் வெற்றியை தனக்கே உரித்தான வெற்றியாய் அவரது ஒவ்வொரு ரசிகனும் கொண்டாடுகிறான். இளைய தளபதியாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு பிறகு தளபதியாக மாறியிருக்கும் நடிகர் விஜய் 1974ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இவரது தந்தை S.A. சந்திரசேகர் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநராக வலம் வந்தவர். அதேபோல் தாய் ஷோபா பாடகி. கலை குடும்பத்தில் பிறந்த விஜய்க்கு சிறு வயது முதலே சினிமாவின் மீதான காதல் தொற்றிக்கொண்டது. இதனால் தந்தை S.A. சந்திரசேகர் விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து இயக்கிய வெற்றி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரையில் தோன்றினார் விஜய். இந்த படத்தை தொடர்ந்து S.A. சந்திரசேகர் இயக்கிய குடும்பம், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் விஜய். தன்னுடைய தந்தை சினிமா துறையில் சிறந்த இயக்குநராக இருந்ததால் அவரிடம் நிறைய நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டார். விஜயகாந்த் நடித்த படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த விஜய் நான் சிகப்பு மனிதன் படத்தில் ரஜினிகாந்தோடு சிறு வேடத்தில் நடித்தார். ஒரு புறம் சினிமாவில் நடித்துக் கொண்டு இன்னொரு புறம் தன்னுடைய தாயிடம் பாடல் பாடுவதையும் கற்றுக்கொண்டார். அதுதான் பின்னாளில் விஜய் சிறந்த பாடகராக வலம் வருவதற்கும் உதவியது. நான் சிகப்பு மனிதன் படத்திற்கு பிறகு 7 ஆண்டுகள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினார் விஜய். அதன் பின் எந்த படங்களிலும் நடிக்கவில்லை. லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பை தொடர்ந்த விஜயை 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு படம் மூலமாக ஹீரோவாக மாற்றினார் S.A. சந்திரசேகர். இந்த படத்திற்கு விஜயின் தாய் கதை எழுதியிருந்தார். அவருடைய கதையை திரைக்கதை அமைத்து இயக்கினார் S.A. சந்திரசேகர். முதல் படத்திலேயே ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார் விஜய். அந்த படத்தில் நடிக்கும் போது அவரே நினைத்திருக்க மாட்டார் பின்னாளில் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகராக மாறுவோம் என்று. முதல் படம் பெரிய அளவில் வெற்றியடையவில்லை. இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அடுத்தடுத்த படங்களில் நடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தார் விஜய். அந்த சமயத்தில் விஜயகாந்தோடு இணைந்து செந்தூரபாண்டி படத்தில் நடித்தார் விஜய். அப்போது விஜயகாந்த் முன்னணி நடிகராக ரசிகர்களின் பலத்த வரவேற்பு பெற்றிருந்ததால் அது விஜய்க்கு உதவும் என்று எதிர்பார்த்தனர்.